ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லை, ஒரு சாயங்கால நேரமாக ஒரு ஸ்நாக்காக கூட இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ராகி வச்சு தான் ஒரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா ராகி பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி, கூடவே சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த நம்ம மாவு போடுறதுல உப்பு பிடிக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவை வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கிட்டால் போதும். கூடவே பார்த்திங்கன்னா நான் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, இல்லை நீங்கள் நார்மல் சர்க்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை தான் நல்லாயிருக்கும் ருசி. தேங்காய் பாலோட சேர்த்து இந்த உருண்டையை சாப்பிட்றப்போ நல்லா இனிப்பு உப்பு எல்லாம் கலந்து தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வைக்க வேணாம். லைட்டாக ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா சூடார விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம். நல்லா பாலாகவும் உருட்டிக்கலாம், இந்த மாதிரி நீளமாகவும் உருட்டி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி குடிக்கிற செம்பு இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த செம்புலையும் 1 செம்பு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படியேவும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதையே தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொதிக்கட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை தண்ணியில் போட்டு வேக விட்டுறலாம். உருண்டையை போட்டு ஒரு 10 செகண்டுக்கு அப்படியே விட்டுறலாம். இல்லைன்னா உருண்டை நம்ம கரண்டி உடனே போட்டு கலக்கணுன்னா உருண்டையெல்லாம் கலைஞ்சு போயிடும். அதனால் ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம கலந்துக்கலாம். நம்ம ராகி மாவு முதல்ல எதுக்கு கலந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகி பால் கொழுக்கட்டை வந்திங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாவு சேர்க்குறோம். கண்டிப்பாக அந்த மாவு கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த பக்குவம் கொஞ்சம் கொலன்ற பக்குவத்துக்கு வரும். சேர்க்காமல் இருந்திங்கன்னா வெறும் ஒரு ராகி மட்டும், அந்த உருண்டை மட்டும் அப்படியேவும் இந்த பாருங்கள் கலந்து விட்டோமா, உருண்டை உடையவே இல்லை பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். உடனே கலந்திங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் விட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். ராகி மாவு கலந்து ராகி உருண்டையும் அந்த நம்ம கலக்கி ஊற்றின மாவு எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அப்போ தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா இறுக்கமாக நல்லா வெந்து வரும். அடுத்ததை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இனிப்பு கொஞ்சம் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதாவது இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதனால் இல்லைன்னா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் லைட்டாக உப்பு ஒரு பிஞ்ச் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா 10 நிமிஷத்துக்கிட்ட வெந்து நல்லா பாருங்கள், பக்குவம் நல்லா ஊற்றி குடிக்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு இருக்குது பார்த்திங்களா, சுக்கோட தூள் சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 4 ஏலக்காயை தட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். அடுத்ததாக நம்ம மாவளந்தோலையும் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், ஒரு கொதி விட்டாலே போதும். அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் சும்மா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவலை தூவிட்டு அப்படியே இறக்கிறது தான். அப்படியே அந்த தேங்காயோடு சேர்த்து அப்படியே குடிக்கிறப்போ டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இறக்கிடலாம். இது போல் மேலாப்பில் இருக்க வெறும் பால் எடுத்து கூட குடிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த உருண்டையோட கொழுக்கட்டையோடு எடுத்து குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க.
அப்படியே மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலை தூவி அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ராகியில் பால் கொழுக்கட்டை இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கொழுக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே போடுற அந்த கொழுக்கட்டை அது வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம சக்கரை முன்னாடியே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இனிப்புக்கும் அதுக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். நீங்கள் அந்த வெறும் பால் கூட எடுத்து நீங்கள் குடிக்கலாம். அப்புறமா அந்த கொழுக்கட்டையோடு எடுத்து குடிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும், நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து வெறும் பால் மட்டும் எடுத்து குடிக்கலாம், கூழ் மாதிரி இருக்கும் ஸ்வீட்டாக, அப்படி அதை மட்டும் குடிக்கலனாலும் அது மட்டும் கேட்டால் கூட கொடுத்துடலாம். இல்லை நம்ம பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட்டோடு சேர்த்து அந்த கொழுக்கட்டையை சேர்த்து சாப்பிட்றப்போ நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் இதே போல் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே வேணானே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ அருமையான ருசியாக இருக்கும். ஒரே ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே மிச்சம் வைக்காமல் அவங்க பாடு கடன்னு குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.